வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் நம்ம தொடர்ந்து ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு தினந்தோறும் ஒரு பதிவை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பகுதி 4க்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு பதிவில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் தம்ப்நெயில். ஸோ நம்ம வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா பகுதி 1 இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வரும். நான் எப்போவுமே இந்த லேட்டஸ்ட் வீடியோவில் பழைய வீடியோ எல்லாத்தையும் இணைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். நாம் நினச்சபடி நடக்கிறதுக்கு முதல்ல பகுதி 1ல் நான் அது போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதனால் அப்படியே தொடர்ந்து கொடுக்குறேன். பகுதி 2ல் நமக்கு நல்ல வரன் அமையறதுக்கும், அதாவது கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறவங்க, அதுக்கு குழந்தைக்காக. ஸோ பகுதி 3 என்ன, நல்ல வேலை கிடைக்கணும், தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் வருமானமே அதுக்கு நல்லா உழைக்கிறாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமே இல்லை, போட்ட கல் போட்ட மாதிரியே இருக்குது, எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லைன்றதுலாம் அதை பாராயணம் பண்ணலாம். இப்போ நாம் ஏன் தொடர்ந்து இப்போ இந்த பதிகங்கள்லாம் பாடுறோன்னா, இப்போது எல்லாருக்கும் திருப்புகழ் இருக்குது, எல்லாருக்கும் கந்தர் அனுபூதி, கந்த அலங்காரம், அப்புறம் திருமுருகாற்றுப்படை எல்லாமே இருக்குது, எல்லாமே தெரியுது. ஆனால் எதுக்கு எதை படிக்கணும்னு நம்ம தெரிஞ்சு படிக்கும்போது நம்ம என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ எல்லாமே படிக்க முடியாது, எல்லாமே எல்லாராலையும் காலத்தை தள்ள முடியாது. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை இப்போ நான் போட்டுட்ருக்கிற பலன் தரும் பதிகங்களில் கண்டிப்பாக எல்லாருக்கும் மெஜாரிட்டி என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். எல்லாருக்கும் ஒரு வேலை, எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் ஒரு வறுமை, ஸோ இதுதான் சுற்றி வரும். ஸோ அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மனக்கவலை, எதுவுமே நினச்சது நடக்க மாட்டேங்குது. ஸோ இது நம்ம பண்ணினாலே நாம் என்ன நினச்சோமோ அது நடந்துடும் இல்லையா? அதுக்குண்டான திருப்புகழ் என்ன, அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன, பகுதி 4. எனக்கு ஒரே பிரச்சனை, மனக்கவலை, என்னால் அந்த கவலையை வெளியில் சொல்லக்கூட முடியலைங்க, எனக்கு கழுத்து வரைக்கும் ஒரு கவலை இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, அந்த மாதிரி எனக்கு கவலைகள் இருக்குது அப்படின்றதுக்கும், அதுக்கப்புறம் என்ன, வறுமையை என்னால் வெளியில் சொல்லக்கூட முடியல அப்படின்றவங்களுக்கும் இந்த பதிகம் கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும். நம்பிக்கையோட தினந்தோறும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக பலன் இருக்கும். முதல்ல எதுக்குமே நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு அவர் எடுத்த உடனே அவர் போடுற இன்ஜெக்ஷன் சரியாகவும் சொல்ல மாட்டார், பாசிட்டிவாக நினைங்க எல்லாமே சரியாகும், எங்களுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் உங்களை காப்பாற்றணும், அதனால் எல்லாமே நல்லதாக நடக்கும் நினைங்க, நடக்கும் அப்படின்னு தான் நமக்குள்ளே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நேர்மறை ஆற்றலை தான் நமக்கு அது முதல்ல உணர்த்துவார். ஏன்னா அது உள்ளே போனால் தான் அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு கூட நமக்கு வேலை செய்யும். அவர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சரியாக போகுது, எனக்கு இப்படியே தான் இருப்பேன், எனக்கு ஒரே கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி இப்படி நம்ம பேசணும்னா ஏதாவது நமக்கு கொடுக்குற மருந்து வேலை செய்யுமா? நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். எப்போவுமே நாம் 48 நாள் ஒரு மண்டலம் இது விரதம் இருந்து படிக்கிறேன்னு நினைக்கிறவங்க, விளக்கு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், இல்லைங்க நாங்கள் வெளியில் இருந்தால் கூட எங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குன்றவங்க இந்த மாதிரி 6 விளக்கு ஏற்றுங்க. முதல் நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதல் பதிவிலே முதல்ல விநாயகர் மந்திரம், முழுமுதற் கடவுள் அவர் தான் ஃபஸ்ட்டு, அவருக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாருமே. குலதெய்வம், எந்த கடவுளை வேணாலும் குலதெய்வத்தை வேண்டாமல், நம்ம குலதெய்வத்தை நினைக்காம நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. இது 2 முக்கியம். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், இல்லை உங்கள் ஊரில் எல்லை தெய்வம் இருக்குன்னா எல்லை தெய்வம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கடவுள் நினச்சி என்ன பண்ணுறீங்களோ, இல்லை முருகர் நினச்சி கும்பிட்றீங்களோ, இல்லை எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ நம்ம விளக்கு ஏற்றுறோன்னும் போது கண்டிப்பாக என்ன, மலர்கள், நெய்வேத்தியம், எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதாவது முழமாக 50 ரூபா வேணாம், ஒரு உதிரி 10 ரூபா, ஒரு 20 பூ வரட்டுமே, அழகாக உதிரி நம்ம வாங்கி கட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, உதிரியே கூட அர்ச்சனை பண்ணலாம். செவ்வரளி பூ அவ்வளோ நல்லது முருகருக்கு. நெய்வேத்தியம் நம்ம முதல் பதிவுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியும், ஆனால் கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் இருக்கணும். இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் இல்லை, 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சாலும் அது ஒரு நெய்வேத்தியம் தான், ஒரு டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சாலும் ஒரு நெய்வேத்தியம் தான், பால், ஏலக்காய் தூள், ஒரு நாட்டு சக்கரை போட்டு தேன் கலந்து வச்சா அதுவும் ஒரு நெய்வேத்தியம் தான். ஸோ கடவுள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், ஆனால் ஒன்று வைக்கணும். ஏன்னா அவர்
இப்போ ஏன் நைவேத்தியம் வைக்கிறோம்? இப்போ நாம் எல்லாம் நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனாலும் கடவுள் பேரை சொல்லி கடவுளுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அதை நாம் சாப்பிட்றோம். அப்படி நம்ம அர்ப்பணம் பண்ணும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, நமக்கு இந்த பிரச்சனை தீரணும், எனக்கு என்ன பண்ணால் விடிவு காலம் வரும்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்படி ஒரு முறையாக வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நாம் நினச்சதை விட 200 மடங்கு 200% கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துக்கும் முழு முதல் நம்பிக்கை இருக்கணும். நாம் எந்த வழியில் அது பிரயாணப்படுறோன்றது இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வழிபாடு, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விடவே கூடாது. சாமி கும்பிட்ற எல்லாருக்கும் கடவுள் முதல்ல என்ன கொடுப்பார்? சோதனைகளைத்தான் தருவார். ஏன் தெரியுமா? நான் உன்னை சோதிச்சு பார்த்தா தானே நீ எந்த அளவுக்கு தாங்குவேன்னு தெரியும். உனக்கு நான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அந்த வெற்றியை நீ வாழ்க்கையில் சரியான முறையில் பண்படுத்தணும் இல்லையா? அப்போது உன்னை முதல்ல பண்படுத்துவார். அதுக்கு நிறைய சோதனைகளை தருவார். அந்த சோதனைகளை நாம் எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறோம். அப்பா ஐயோ நம்ம கும்பிட்டா வருதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த விரதத்தை விட்டுட்டா எதுவுமே நடக்காது. நீயாச்சு நானாச்சு, நீ என்னை கவனிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். உன் திருப்பாதத்தை விடாமல் பற்றிக்க. எவ்வளோ அழகான பாடல் தெரியுமா? கந்தரன் முதலில் கந்தரழகாரன் திருப்புகழிலையும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடியவினை திருத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. இதை விட ஒரு பாடல் வேணுமா அவரை சரணாகதி அடையிறதுக்கு? ஸோ இதை தான் அருணகிரிநாதர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அவருடைய திருப்பாதத்தை பிடிச்சதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. முதல்ல உன்னை நான் உன்னை தவிர வேறு யாரும் என்கிட்ட இல்லை. அடுத்த பாடல் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் நான். இதை விட வேற என்ன வேணும்? எவ்வளோ அழகான பாடல். ஏன்னா பிரம்மன் எழுதின தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை சக்தி யாருக்கு இருக்கு? முருகருக்கு மட்டும்தான் இருக்குன்றத அவருடைய நேரடி அருள் பார்வை, அவருடைய நேரடி பக்தி கடாட்சம் பெற்ற அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். ஏன்னா முருகப்பெருமான் அருணகிரிநாதரோட நாவில் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தையும் எழுதி திருப்புகழை பாட அவர் பேர் வச்சு கொடுத்து அவர் பாடின 16,000 பாடல் நம்ம இன்னைக்கு ஒரு 2000 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. அவர் சொன்ன ஒரு பாடல் பேர் வச்சு ஒரு புக்குக்கு பேர் வச்சவர் தான் அந்த புக்குக்கு சொந்தக்காரர். அதை பிரிண்ட் போட்டவங்க இல்லை, பிரிண்ட் போட்டது தான் யாரு? நம்ம அருணகிரிநாதர். ஆனால் அந்த புக்குக்கு சொந்தக்கார் யாரு? முருகப்பெருமான். அப்போ அந்த திருப்புகழை பாடும்போது நமக்கு அது நடக்காம போயிடுமா? நடக்காம போனா அதுக்கு பேர் வச்சது கந்தனா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம். மனக்கவலைகள் நீங்கி மனம் நிம்மதி பெறணும். நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயே என அரற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபை நேராது சித்தமென நாளா வகைக்கு முன் உனது அருள் பேசி வாடா மலர்பதவி ராதா என குழறி வாய்ப்பாரி நிற்குமென மாறே எனக்கு என் எதிர் முன் வரவேனும் சூடா மணிப்பிரபை ரூபா கனத்தவரை தோளா சனத்தீமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நேயா வெக்கமிருத தோழா கடப்ப மலர் அணிவோனே ஏடார் குழசுருபி ஞானா தனத்திமிகு மேரால் குரத்தி திருமணவாளா ஈசா தனிப்புலிமை வாழ்வே சுரத்திரனை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே. முதல் வரி பாடுறதுக்குள்ளே கொஞ்சம் இதாயிடுச்சு. வறுமை நீங்கி செல்வ வளம் பெற சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவன் ஞானமுரே பசியாரி திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் திசலோகமெல்லாம் அனுபோகி இவனே எனமா நலையினோடு அமரோர் இளையோ நெனவே மறையோத இறையோ நிலமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயே. அதாவது முதல் பாடலுக்கும் இந்த பாடலுக்கு ஏன் இதை இப்படி போட்டிருக்கேன்னா, வறுமை வந்தால் மனக்கவலை, மனக்கவலை வந்தால் எதுவுமே நடக்காது.
அதனால தான் மனக்கவலையும் வறுமையும் சேர்த்து போட்டிருக்கேன். இயல்வேலுடன் அருள்வாயே தவலோகம் எல்லாம் முறையோ வினவே தழல்வேல் கொடுப்போ அசுராரை தலைதுள் படையே களத்துள் படவே மாதவம் வாழ்வுறவே விடுவேனே கலர்பூ வடிவாள் குரமாதுடன் மால் கடனா மெனவே அனைமார்பா கடையேன் மிடித்தூள் பட நோய் விடவே கனல் மால் வரைசேர் பெருமாளே. இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஏன்னா இந்த திருப்புகழ் அவர் பாடின ஸ்தலம் எது தெரியுமா? முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கொடுத்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில். எடுத்த உடனே அந்த ஆர்ஜகோபுரத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே அழகா முருகப்பெருமான் காட்சி அளித்த சந்நிதின்னு சொல்லி இருக்கும். அப்படி ஒரு அந்த பவர் அந்த முருகப்பெருமானுக்கு. அந்த தூணை உடைச்சிட்டு வந்து வந்து நிற்பார் அவர். பாருங்க என்ன ஒரு இது. இதெல்லாம் சாதாரண உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இப்படி நேரடி அருள் பார்வை பெற்ற அந்த சித்தமகா புருஷர்கள்லாம் கால் தடம் பதிச்ச அந்த திருவண்ணாமலையிலையும் அவர் கால் தடம் பதிச்ச அனைத்து முருகர் கோவில்கள்லையும் நம்மெல்லாம் போகும்போது நம்ம தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். ஏன்னா தலையெழுத்தை மாற்றக்கூடிய பதிகம் தானே அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு நமக்கு. இப்போ இந்த சம்பந்தப்பட்ட கந்தர் அனுபூதி திருப்புகழ் பார்த்துருக்கோம். இப்போ கந்தர் அனுபூதியும் அது சம்பந்தப்பட்டது. மனக்கவலையில் தீர்க்கறதுக்கு என்ன கந்தர் அனுபூதி, செல்வ வளம் பெருகிறதுக்கு என்ன கந்தர் அனுபூதி, அதையும் நம்ம பார்த்துடலாம். கந்தர் அனுபூதிக்கு மட்டுங்க ஒரு பவர் இருக்கு. நீங்க தினந்தோறும் கந்தர் அனுபூதி 51 பாடலும் பாடி மட்டும் பாருங்க. எனக்கு ரொம்ப மைண்டு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை படித்து பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற நிம்மதி உங்களுக்கு தானாக தெரிய வரும். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து இணையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. எவ்வளோ அழகா! மறைன்னா வேதம், வேதத்துக்கெல்லாம் நாயகன். அம்பாள் அபிராமி அன்னையும் வேதத்துக்கெல்லாம் தாய் தான். முருகனும் வேதத்துக்கெல்லாம் தாய். ஏன்? பிரணவ மந்திரத்தை எடுத்து சொல்லி பிரம்மனை சிறையில் அடைத்ததே யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். அதே கடன் பிரச்சனை வறுமை வந்தா என்ன? கடன் தானா வந்துடும் இல்லையா? அதுக்கு உண்டானது. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடி அந்த மிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அது பிடி கிடையாது, மிடி. மிடின்னா வறுமை. இங்கே அப்படி மாற்றிருக்கு, மன்னிச்சுங்க. அது வந்து மிடி. ஸோ நம்ம எப்படி நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட தினந்தோறும் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒரு ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு அரிசி வாங்கி போடுங்க, புறாக்கா ஒரு அவல் பொரி வாங்கி போடுங்க, நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்ச 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க, இல்லை நைட்டு என்ன நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா நம்மளும் கஷ்டத்தில் தான் இருக்கோம். உடனே நாங்களே கஷ்டத்தில் தாங்க இருக்கோம், நாங்கள் எப்படிங்க பண்ணுறது அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் நல்லா உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்குது. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தாலும் என்கிட்ட மொத்தமே இந்த மாதமே 1000 ரூபா தான் ஓட்டணும்னா 100 ரூபாவில் ஓட்டுற ஃபேமிலி எவ்வளோ இருக்கும்? அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறது அவங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு சமானம். அதுக்காக காசாக கொடுங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அவங்க சந்தோஷம்தான். இவர் நாம் வேண்ட